வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஓப்போவோட புது Oppo A57 ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ் சார்ஜிங், 5000 mAh பேட்டரி, அப்புறம் அல்ட்ரா லீனியர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் 6.56 கலர் ரிச் டிஸ்பிளேன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்போ க்ளோ டிசைன், அப்புறம் வந்து அப் டு 1 TB எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மைக்ரோ கார்டு எக்ஸ்பேன்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம கிட்ட இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4+64 இதான் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட். கலர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து க்ளோயிங் கிரீன் கலர் தான் வந்து இருக்கு. சரி, ஓகே, இப்போ வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. ஸோ இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து ஆக்சுவலி வந்து இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ், சிம் எஜெக்டர் டூல், பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து இருக்கு. அப்புறம் இங்கே நம்ம கிட்ட வந்து ஃபோன் இருக்கு. இது எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து சார்ஜர் இருக்கு. ஸோ இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் சார்ஜர். அப்புறம் இங்கே கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து டைப் சி கேபிள் வந்து இருக்கு. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோனோட கவரை வந்து எடுப்போம். ஸோ இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃபிளாட் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்க கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நீங்க அந்த ஃபோனை வாங்கலாம். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சிருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ வேற லெவல். கடைசியா இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சிருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்ல இருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்கு. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாசி ஃபினிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மின் கலரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்பஞ்சஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக சுத்தமாக ஆகவே ஆகாது. அந்த ஒரு நல்ல விஷயம் வந்து சொல்லலாம். அது போக இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான கிளிட்டரி ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கே வேறு லெவலில் வந்து இருக்குது. அப்புறம் இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு அப்படியே நமக்கு வந்து Oppo A10 5G மாதிரி இருக்குன்னு வந்து சொல்லலாம். இதோட திக்னஸும் வெயிட்டும் கூட பார்த்தீங்கன்னா சேம் தான். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.9 mm, வெயிட் பார்த்தீங்கன்னா 187 கிராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது நம்ம வந்து பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் வந்து இருக்குது. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ட்ரேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டு தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளஸ் பவர் பட்டன் ரெண்டுமே எம்பெடடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 கலரில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.56 inch. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IPS LCD பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அஃப்கோர்ஸ் 60 Hz வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெறும் HD+ தான் வந்து இருக்குது. இதான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக வந்து தோணுது. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் வந்து இவங்க வந்து ஃபுல் HD+ வந்து கொடுத்துருக்கணும். சரி, ஓகே, ஸ்க்ரீனில் வந்து என்னென்ன கலர் மோட்ஸ் இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 2 கலர் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, விவிட், நேச்சுரல். அப்புறம் ஸ்க்ரீன் டெம்பரேச்சருமே நம்ம இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருதில்லை. டிஸ்பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். அடுத்து ப்ராசர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 12 nm பில்ட் பண்ண mediatek Helio G35 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ G35 இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா G35 பார்த்தீங்கன்னா 10,000 rupees கீழே இருக்கிற ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுற ப்ராசர். இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இவங்க வந்து Snapdragon 680 வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் G80 ஆச்சும் இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ G35 யூஸ் பண்ணது ஒரு நெகட்டிவ் தான். இது மட்டும் இல்லை, இதோட ஸ்டோரேஜ் ஸ்பீட் இருக்குல்ல, அதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து UFS ஸ்டோரேஜ் வந்து கொடுக்கல, eMMC ஸ்டோரேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஓவராலாக உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபோன் வந்து வாங்காதீங்க. அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 5000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, 5000 mAh பேட்டரி கொடுத்துமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபோனுக்கு இந்த பேட்டரி தாராளமாக போகுதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அதோட டிஸ்பிளே வந்து HD+ தான், அதனால் பேட்டரி வந்து நல்லா சூப்பராகவே வந்து நிற்கும். இது போக இவங்க வந்து 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இந்த ப்ரைஸ் பாயிண்டில் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து அதுவும் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ அந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 13 MP f2.2 அப்பர்ச்சர்லேருந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 MP மேக்ரோ f2.4 அப்பர்ச்சர்லேருந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதோட செல்ஃபி கேமரா வந்து 8 MP f2 அப்பர்ச்சர்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன கேமரா மோட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம்.
ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது. மோரில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் லேப்ஸ் இருக்குது, ப்ரோ மோட் இருக்குது, பனரோமா இருக்குது, ஸ்டிக்கர் வந்து இருக்குது. அப்புறம் வீடியோவில் மேக்ஸிமம் எது வரைக்கும் ஷூட் பண்ண முடியுதுன்னு வந்து பார்ப்போம். ஸோ வீடியோவில் இங்கே பண்ண முடியாது போல். ஸோ செட்டிங்ஸில் தான் நம்ம வந்து வீடியோ வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளால் வந்து 1080p 30 fps வரைக்கும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். சரி, ஓகே, இப்போ இதோட ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இவங்க இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படின்னு நம்ம வந்து ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணி கேட்டு பார்ப்போம். ஸோ நான் வந்து மைக் எடுத்து பக்கத்தில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுன்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் வந்து இதில் தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பீக்கர் இருக்குதுன்னு நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். அடுத்து சாஃப்ட்வேர் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து கலர் வாய்ஸ் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கலர் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளூயிட்டாக நல்லா சூப்பராக இப்போ வந்து மாற்றிக்கிட்டாங்க. என்ன நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ளோட்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த ப்ளோட்டர்ஸ் மட்டும் கம்மி பண்ணியிருக்கலாம். சரி, ஓகே, இப்போ இதோட சாஃப்ட்வேர் வெர்ஷன் எதில் இருக்குது நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அபவுட் ஃபோன் நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆண்ட்ராய்டு 12 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு 12ஓட ஈஸ்டர் எக்கை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். அப்புறம் 5 May 2020 செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டில் தான் வந்து இருக்குது. கலர் ஓஎஸோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 12.1 வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வர்ச்சுவல் ரேம் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4 GB வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது, 4+64 GB. ஸோ 4+64 GB இப்போதைக்கு ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 14,000 rupeesக்கு வந்து செல் பண்ணிருக்காங்க. ஸோ 14,000 rupeesக்கு இந்த ஃபோனில் வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதோட டிசைன் வந்து சொல்லலாம். டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா வேறு லெவலில் நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி அண்ட் சார்ஜிங் தான், அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக நமக்கு வந்து ரொம்ப பெரிய பாசிட்டிவ்னா கண்டிப்பாக இதோட ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து சொல்லலாம். ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் செம லவுடாக வந்து இருந்துச்சு. கிட்டத்தட்ட Oppo A57 5Gக்கு ஈக்குவலாகவே வந்து இதோட ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ இதோட நெகட்டிவ்ஸ்லாம் என்னென்னு வந்து பார்ப்போம். ஸோ நெகட்டிவ்ஸ் நிறைய ஃபஸ்ட்டு நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட டிஸ்பிளே வந்து சொல்லலாம். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இவங்க வந்து Full HD+ வந்து கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசர் தான். ஸோ ப்ராசர் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ 14,000 rupeesக்கு நீங்கள் இந்த ஃபோன் வந்து வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.